படிக்கிறான்டா. ஃபீல் பண்ணாதடா. ஹலோ மை டியர் செல்வங்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். அண்ட் எல்லா வீடியோ மாதிரி இந்த வீடியோ இருக்காது. இட் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். பிகாஸ் நம்ம எப்பயுமே ஒரு சம்மரி பார்ப்போம் அபவுட் ட்ராமா, ப்ரோஸ் ஆர் போயம். பட் இப்போது பார்க்க போகிறது யூஜிசி நெட்டுக்கான பேப்பர் 2க்கான ஒரு ஒன் வேர்ட் செக்ஷன் தான். இந்த ஒன் வேர்ட்ஸ் ஃபுல்லாகவே எப்படி இருக்குன்னா, ஒரு ஆத்தர் இருப்பாங்க, அந்த ஆத்தரை என்னென்ன நேம் சொல்லிலாம் கூப்பிடுவாங்க, அந்த டைட்டில் ஆஃப் ஆனர் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தமிழில் சொல்லுவோம்ல, பாரதியாரை மகாகவி பாரதி அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான் இப்போ நம்ம ஒரு 25 ஒரு 30 ஒன் வேர்ட் கிட்ட பார்க்க போகிறோம். ஸ்டார்ட் பண்ணலாமா? அண்ட் நம்மளோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, மறந்துடாமல் பண்ணிவிடுங்க. ஓகே, லெட்ஸ் ஜம்ப் இன்டு த டாபிக். ஃபர்ஸ்ட் நேம் வந்து ஜாஃப்ரே சாசர். ஜாஃப்ரே சாசரை மார்னிங் ஸ்டார் ஆஃப் ரினைன்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜாஃப்ரே சாசர் இஸ் கால்ட் அஸ் மார்னிங் ஸ்டார் ஆஃப் ரினைன்சஸ். ஓகே, அண்ட் தென் ஜான் விக்லிஃப் மார்னிங் ஸ்டார் ஆஃப் ரிஃபர்மேஷன். ஜான் விக்லிஃப் இஸ் கால்ட் அஸ் மார்னிங் ஸ்டார் ஆஃப் ரிஃபர்மேஷன். அண்ட் தென் தாமஸ் கிரே. தாமஸ் கிரே இஸ் கால்ட் அஸ் மார்னிங் ஸ்டார் ஆஃப் ரொமான்டிசிசம். மார்னிங் ஸ்டார் ஆஃப் ரொமான்டிசிசம். அண்ட் தென் கிறிஸ்டோஃபர் மார்லோ. இவர் மார்னிங் ஸ்டார் ஆஃப் எலிசபெத்தன் ட்ராமா. மார்னிங் ஸ்டார் ஆஃப் எலிசபெத்தன் ட்ராமா. And then again Geoffrey Chaucer, father of English poetry. Father of English poetry அப்படின்னு சொல்கிறாங்க. வில்லியம் டிண்டேல ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் ப்ரோஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் ப்ரோஸ். அண்ட் தென் மாண்டேக்னியை ஃபாதர் ஆஃப் எஸ்ஸே அப்படின்னு சொல்கிறாங்க. மாண்டேக்னியை ஃபாதர் ஆஃப் எஸ்ஸே. Next one is Francis Bacon. Francis Bacon is called as father of English essay. Father of English essay. வெறும் father of essay தான் மாண்டேக்னி. அதுவே father of English essayனா Francis Bacon. அண்ட் தென் லிண்ட்லி மரே, இவரை ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் கிராமர் அப்படின்னு சொல்கிறாங்க. லிண்ட்லி மரே இவரை ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் கிராமர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபாதர் ஆஃப் ட்ராஜடி யாருன்னா ஏஸ்கிலஸ். ஏஸ்கிலஸ் இஸ் கால்ட் அஸ் ஃபாதர் ஆஃப் ட்ராஜடி. அண்ட் அரிஸ்டோஃபேன்ஸ் இஸ் கால்ட் அஸ் ஃபாதர் ஆஃப் காமெடி. அண்ட் ஜான் ட்ரைடன் இஸ் கால்ட் அஸ் ஃபாதர் ஆஃப் English criticism. And S.T. Coleridge is known as father of impressionistic criticism. And Walter Scott is known as father of historical novel. Father of historical novel. Edgar Allan Poe is known as father of detective story. Father of detective story. Thomas Nash is known as father of Picassoa novel. Father of Picassoa novel. Linton Strachey is known as father of modern biography. Father of modern biography. And Christopher Marlowe is called as father of English dramatic poetry. கிறிஸ்டோஃபர் மார்லோவை ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் ட்ரமாட்டிக் பொயட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஜீன் ஜாக்கஸ் ரஸே ஆர் ஜீன் ஜாக்கஸ் ரூசே எப்படி வேணாலும் சொல்லிக்கோங்க. இவரை ஃபாதர் ஆஃப் லிட்ரரி ரொமான்டிசிசம். ஃபாதர் ஆஃப் லிட்ரரி ரொமான்டிசிசம். அடுத்தது ராபர்ட் ஓவன். ராபர்ட் ஓவன் இவரை ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் சோஷியலிசம். ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் சோஷியலிசம். நெக்ஸ்ட் ஒன் ரால்ஃப் வால்டோ எமர்சன். இவரை ஷார்ட்டாக RW எமர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவருக்கு கொடுக்கப்பட்ட நேம் ஃபாதர் ஆஃப் அமெரிக்கன் டிரான்சென்டென்டலிசம். Father of American transcendentalism. And then Joseph Furphy or Furphy, FURPHY. இந்த ஸ்பெல்லிங்கை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னு சொல்லுங்கள். இவர் ஃபாதர் ஆஃப் ஆஸ்திரேலியன் நாவல். ஃபாதர் ஆஃப் ஆஸ்திரேலியன் நாவல். அண்ட் தென் பேங்கிம் சந்திரா சாட்டர்ஜி. பேங்கிம் சந்திரா சாட்டர்ஜி இவங்கள ஃபாதர் ஆஃப் பெங்காலி ஃபிக்ஷன். ஃபாதர் ஆஃப் பெங்காலி ஃபிக்ஷன். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஜாஃப்ரே சாசர். இவங்கள கிராண்ட் ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் நாவல். கிராண்ட் ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் நாவல். நம்ம ஃபர்ஸ்ட் டே ஜாஃப்ரே சாசரை பற்றி பார்த்தோம்ல, என்னன்னு பார்த்தோம்? மார்னிங் ஸ்டார் ஆஃப் ரினைன்சஸ் அப்படின்னு பார்த்தோம். இன்னொரு விஷயமும் பார்த்தோம், ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் பொயட்ரின்னு பார்த்தோம். இங்கே அகைன் கிராண்ட் ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் நாவல்னும் ஜாஃப்ரே சாசரை சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் வில்கி காலின்ஸ். வில்கி காலின்ஸ் இவரை கிராண்ட் ஃபாதர் ஆஃப் மாடர்ன் டிடெக்டிவ் ஃபிக்ஷன். கிராண்ட் ஃபாதர் ஆஃப் மாடர்ன் டிடெக்டிவ் ஃபிக்ஷன். நெக்ஸ்ட் ஒன் இஸ் வில்லியம் ஷேக்ஸ்பியர். வில்லியம் ஷேக்ஸ்பியரை ஸ்வான் ஆஃப் ஆவன். ஸ்வான் ஆஃப் ஆவன் அப்படின்னு சொல்கிறாங்க. லாங்கினஸை ஃபர்ஸ்ட் ரொமான்டிக் கிரிட்டிக் அப்படின்னு சொல்கிறாங்க. லாங்கினஸை ஃபர்ஸ்ட் ரொமான்டிக் கிரிட்டிக். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஜான் லிட்கேட். ஜான் லிட்கேட்டை இங்கிலீஷ் வெர்ஜில் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கிலீஷ் வெர்ஜில். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஜான் டன். ஜான் டன் த மோனார்க் ஆஃப் விட். த மோனார்க் ஆஃப் விட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் வில்லியம் வேர்ட்ஸ்வர்த். ஹி இஸ் நோன் அஸ் ப்ரீஸ்ட் ஆஃப் நேச்சர். ப்ரீஸ்ட் ஆஃப் நேச்சர். அடுத்தது காளிதாசா. காளிதாசாவை இந்தியன் ஷேக்ஸ்பியர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது முல்க்ராஜ் ஆனந்த். முல்க்ராஜ் ஆனந்தை இந்தியன் ஸ்காட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியன் ஸ்காட்னு சொல்லப்படுறது முல்க்ராஜ் ஆனந்த். நெக்ஸ்ட் ஒன் இஸ் வால்டர் ஸ்காட். இவர் என்னன்னு சொல்கிறாங்கன்னா த கிரேட் அன்னோன். த கிரேட் அன்னோன் அப்படின்னு வால்டர் ஸ்காட்டை சொல்கிறாங்க. அண்ட் தென் க்ளோரியஸ் ஜான் அப்படின்னு ஜான் ட்ரைடனை சொல்கிறாங்க. க்ளோரியஸ் ஜான்னு ஜான் ட்ரைடனை சொல்கிறாங்க. அண்ட் தென் எட்மர்ட் ஸ்பென்சர். எட்மர்ட் ஸ்பென்சரை
poet அப்படின்னு சொல்கிறாங்க. அகைன் எட்மண்ட் ஸ்பென்சரை சைல்ட் ஆஃப் ரினைசன்ஸ் அண்ட் ரிஃபர்மேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அகைன் எட்மண்ட் ஸ்பென்சரை டச்ஸ்டோன் ஆஃப் இங்கிலீஷ் பொயட்டிக் சென்சிபிலிட்டி அப்படின்னு பெயர் வழங்கியிருக்காங்க. அண்ட் தென் சாமுவேல் பட்லரை லிட்ரரி பேட் பாய் ஆஃப் த விக்டோரியன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் வில்லியம் டன்பார் இவரை சார்ஜர் ஆஃப் ஸ்காட்லாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஹென்ரி எயிட்டை டிஃபெண்டர் ஆஃப் ஃபெய்த். அண்ட் தென் ஃப்ரான்சிஸ் பேக்கனை pioneer of modern philosophy. And then is Democritus இவரை the laughing philosopher. ஓகே, நம்ம ஒரு 31 வேர்ட் கிட்ட பார்த்துட்டோம். இதில் ரிப்பீட்டேட்டிவாக இருந்த பெயர்கள்லாம் என்ன நீங்கள் நோட் பண்ணிங்களா? நான் நோட் பண்ணேன். யாருன்னா ஜியோஃப்ரே சார்ஜர் ஃபர்ஸ்ட் ஒன். அவர் என்னெல்லாம் சொல்கிறாங்கன்னா மார்னிங் ஸ்டார் ஆஃப் ரினைசன்ஸ்னு ஒரு இடத்துல சொன்னாங்க. இன்னொன்று ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் பொயட்ரின்னு ஒரு இடத்துல சொன்னாங்க. இன்னொன்று கிராண்ட் ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் நாவல்னு சொன்னாங்க. இவரோட பேர் ரிப்பீட் ஆகிட்டே இருந்துச்சு. அண்ட் தென் ஃப்ரான்சிஸ் பேக்கனை ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் எஸ்ஸேன்னு சொன்னாங்க. அண்ட் தென் பைனியர் ஆஃப் மாடர்ன் ஃபிலாசபி அப்படின்னும் ஃப்ரான்சிஸ் பேக்கனை சொன்னாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு அந்த ரிப்பீட்டடாக வந்த பெயர் என்னென்னா ஜான் ட்ரைடனை க்ளோரியஸ் ஜான் அப்படின்னும் சொன்னாங்க. இன்னொரு இடத்துல ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் கிரிட்டிசிசம் அப்படின்னும் சொன்னாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் எட்மண்ட் ஸ்பென்சர் இவரை பொயட் அப்படின்னு சொன்னாங்க. சைல்ட் ஆஃப் ரினைசன்ஸ் அண்ட் ரிஃபர்மேஷன் சொன்னாங்க. டச்ஸ்டோன் ஆஃப் இங்கிலீஷ் பொயட்டிக் சென்சிபிலிட்டி அப்படின்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு ரிப்பீட்டடான பெயர் வால்டர் ஸ்காட்டை ஃபாதர் ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் நாவல் அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு இடத்துல த கிரேட் அன்னோன் இப்படின்னு சொன்னாங்க. ஓகே, டோன்ட் வரி, இதோட பிடிஎஃபை நான் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. அண்ட் இந்த மாதிரி இன்னும் நிறைய கண்டென்ட்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஐ வில் அப்லோட் இட் வெரி சூன். ஓகே, அது வரைக்கும் கீப் ஆன் லேர்னிங் த நியூ திங்ஸ் அண்ட் ஐ வில் பி பேக் வெரி சூன். டாடா.